ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். 2 ராஜாக்கள் 4:14. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம், ஆவியானவருடைய உதவியால், ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினால் எல்லாவித காரியத்தையும் செய்ய முடியும். அதாவது முடியாது என்ற ஒரு காரியம் இல்லை. கர்த்தரால், ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நம்ம தியானிக்கின்ற இந்த பகுதி என்ன சொல்கிறது என்றால், இங்கே ஒரு கனம் பொருந்திய ஒரு பெண் இருக்கிறாள். இவள் தேவனுடைய மனிதனாகிய எலிசா வரும்பொழுதும் போகும்பொழுதும் அவருக்கு தேவையான உதவிகளையும் இடத்தையும் உணவு இப்படிப்பட்ட பராமரிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறாங்க. அப்போ அந்த தேவ மனுஷன் அவருடைய வேலைக்காரை பார்த்து கேட்குறாரு, இந்த அம்மா நமக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க, இவர்களுக்கு நம்ம ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று கேட்கும்பொழுது, அதிகாரிகிட்ட பேசணுமா, இல்லை உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இப்படின்னா கேட்கும்போது அவர் சொல்கிறார், அவங்களுக்கு எங்கேயும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு காரியம் இருக்குது, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கலை. குழந்தை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் என்று அவர் முடிக்கிறார். அப்போ அங்கே என்னத்தை காண்பிக்கிறது என்று பார்க்கும்போது, ஒரு முடியாத ஒரு நிலையை காண்பிக்கிறது, ஒரு வறட்சியான நிலையை காண்பிக்கிறது. அவர் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, அங்கே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, ஏதோ ஒரு காரியம், குழந்தை இல்லை, ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தை இல்லை, ஆனாலும் நீங்கள் அங்கே எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா அவங்க புருஷன் வயதுள்ளவனாய் இருக்கிறார், அவங்க புருஷன் மிகவும் வயதுள்ளவராய் இருக்கிறார். அது குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வயது வரும்போதே அவர் தாண்டி விட்டார் என்று சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன காமிக்கிறதுனா, முடியாது என்ற ஒரு நிலையை காண்பிக்கிறது. அப்போ அவர் தேவனுடைய மனிதன் இப்படியாக சொல்லுகிறார், நான் அடுத்த முறை வரும்பொழுது அந்த பிள்ளையை நீ சுமந்து கொண்டு இருப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் எந்த ஒரு நிலையிலும் அவர்கிட்ட முடியாது என்ற ஒரு நிலை இல்லை. அவர் எல்லாவற்றையும் முடித்து அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பாருங்கள், இந்த அம்மானுடைய வாழ்க்கையில் முடியாது, குழந்தை பெறவே முடியாது என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்துல ஆவியானவர் தேவனுடைய உதவினால், தேவனுடைய மனுஷன் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அந்த ஆசீர்வாதம் அப்படியாய் மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் நீங்கள் துவக்கத்தில் பார்க்கும்போது, ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி வீடுகளில் எதுவுமே இல்லாமல் கடன் நிறைந்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பார்த்து கேட்குறாரு, என்ன இருக்குது, என்ன தான் இருக்குது, என்ன ஒரே ஒரு கிளாஸில் ஜக்கில் என்கிட்ட என்ன இருக்குது, அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு, இந்த எண்ணெயை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த எண்ணெய் என்ன செய்யும், இந்த எண்ணெயை வச்சு நான் என் கடனை எப்படி போக்குவது அப்படின்னா எலிசா நினைக்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெயை ஜெபித்து கொடுக்கும் பொழுது அந்த எண்ணெய் வீடு நிறைய மாறுகிறது, பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் முடியாது என்ற ஒரு நிலை, குறைவான ஒரு நிலை, பலனற்று இருக்கிற ஒரு நிலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்பொழுது, எசேக்கியா புத்தகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, அங்கே எலும்புகளுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த எலும்புகள் நரம்புகளால் சூழப்பட்டு சதையினால் நிரப்பப்பட்டு அந்த பாளையத்தில் இருந்த எல்லா எலும்புகளும் உயிர் பெறுகின்ற ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆவியானவரால், நம்முடைய தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆகாத காரியம் எதுவுமே இருக்காதபடிக்கு கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம், ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கின்ற காரியங்கள், ஆண்டவரே முடியாது என்ற ஒரு காரியத்தை என் தேவன் ஆண்டவரே ஆவியானவருடைய உதவினால்
நீர் ஆண்டவரே முடித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சார். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாக மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.